வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள். 17th நவம்பர் 1869 எஜிப்டில் சூயஸ் கனால் ஓப்பன் பண்ணப்பட்ட தினம். 200 கிலோமீட்டர்ஸ் கால்வாய், மெடிட்டேரியன் சீயும் ரெட் சீயும் கனெக்ட் பண்ணுற ஒரு கால்வாய். இது இல்லாட்டி ஷிப்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காவை சுற்றி ஒரு 10,000 கிலோமீட்டர் வர வேண்டி இருக்கும். 1920 ஜெமினி கணேசன் தமிழ் நடிகர், அவர் பிறந்த தினம். இவர் ஒரு ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு சாதாரண காஸ்டிங் டைரக்டராக வரார். ஆர்டிஸ்டை செலக்ட் பண்ணுற ஒரு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவரே கதாநாயகராக ஆகிறார். கமல்ஹாசனை இன்ட்ரடியூஸ் பண்ண, குழந்தை நட்சத்திரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவர். சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற ஜாம்பவான்கள் இருக்கும்போதே இவர் தனியாக ஒரு பாணி அமைத்து காதல் மன்னன் என்ற பெயர் பெற்றவர். அவர் பிறந்த தினம். 1928 லாலா லஜ்பத் ராய் அவர் மறைந்த தினம். பிரிட்டிஷ் அனுப்பிய சைமன் கமிஷனுக்கு எதிர்க்க போராடும் போது, அங்கே லாகூரில் ஒரு போராட்டத்தின் போது அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் ஜேம்ஸ் ஸ்காட் என்பவர் இவரை கடுமையாக தாக்குகிறார். அதனால் அடுத்த ஒரு மாதத்தில் இவர் இறந்து விடுகிறார். அவர் இறந்த தினம் என்று. இதுக்கப்புறம் பகத்சிங் கோபப்பட்டு அவர் அவருடைய சகாக்கள் சுகதேவன் ராஜகுருவோடு சேர்ந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் சூப்பரிண்டென்ட் ஜேம்ஸ் ஸ்காட்டை கொல்லணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் தவறுதலாக அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் சவுண்ட்ரோஸ் என்பவரை கொண்டுடுறாங்க. அதனால இவங்க மூவரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் 1973 பார்த்தோன்னா, மதர் என்று அன்பால் அழைக்கப்படும் மீரா அல்ஃபர்ஸா என்ற பெண்மணி, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்மணி, இந்தியாவுக்கு இங்கே நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமானவர். அவர் சமாதியான தினம் என்று. இவரோட பிரான்ஸ்ல இருக்கும்போது அவருடைய கனவுல ஒரு இந்தியர் அடிக்கடி வருவாராம். அங்கிருந்து பிரான்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற பாண்டிச்சேரிக்கு ஒரு குழுவா இங்க வராங்க. வரும்போது அரவிந்தரை முதல்ல சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இவர் தான் அந்த கனவுல வந்தவரும் தெரியுது அவருக்கு. உடனே அரவிந்தரோட சிஷ்யாக மாறி இங்கேயே தங்கி விடுகிறார். அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசனாக மாறுகிறார். ஆரோவில் என்ற அருமையான இன்டர்நேஷனல் சிட்டியை பிளான் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு மக்களும் அங்கே இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு அமைப்பு அது. அந்த இடத்துல உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியோட மண்ணையும் கொண்டு ஒரு குளோப் மாதிரி செஞ்சாங்க. 1973 இவர் மறைகிறார். அவர் அரவிந்தர் ஆசிரமில், அரவிந்தருக்கு பக்கத்திலேயே இவருக்கு அங்கே சமாதி செய்யப்பட்டிருக்கிறது. 2016 பார்த்தோம்னா, மிலிட்ரி ஆஃபீஸர் ஸ்ரீனிவாஸ் குமார் சிங் அவர் மறைந்த தினம். 1947 போது பாகிஸ்தான் காஷ்மீர் அட்டாக் பண்ணும்போது காஷ்மீர் மன்னன் இந்தியாவோட உதவி கேட்கிறார். அப்போ இந்தியா இம்மிடியேட்டா ராஜ்புட், சிக்ஸ் இவங்க எல்லாத்தையும் அங்கிருந்து அந்த பெட்டாலியன்ஸை ஏர்லிஃப்ட் பண்ணி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்ல கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது. இவர் திறமையாக செய்து பாகிஸ்தானியர்களை விரட்டுறார் ஸ்ரீநகர்ல இருந்து. அவர் மறைந்த தினம் என்று இவருக்கு பரம் விஷி சேவா மெடல் என்ற ஒரு மெடல் கொடுக்கப்படுகிறது. இந்த விரலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.